அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கைக்கோடாரியும் ஈட்டிகளும் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா பழைய கற்காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? சோ பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில தோன்றதுதான் என்னன்னா இடைக்கற்காலம்னு ஒண்ணு. அந்த இதுலதான் கற்கருவிகள் அப்படின்ற ஒரு விஷயம், நுண் கற்கருவிகள் அப்படின்ற விஷயம்லாம் இடைக்கற்காலத்துல கொண்டு வரப்பட்டது. இதே இந்த இடத்துல கைக்கோடாரி அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பழைய கற்காலம் அப்படின்றது சரியான விடையா இருந்திருக்கும். கற்கருவிகள் அப்படிங்கிறது எந்த காலத்துலன்னா இடைக்கற்காலத்துல இருந்த ஒரு விஷயம். ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெளிவா படிச்சாலே ஈஸியா என்ன பண்ணிடலாம், 2000 to 1000 அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். அது தெளிவா படிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓவாமலை தொல்லியல் இடம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. ஓவாமலை ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். மாங்குளம் பக்கத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா மாங்குளம் பக்கத்துலதான் ஓவாமலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓவாமலையில என்ன அப்படின்னா சமணர்களோட படுக்கைகள் வந்து அங்க அதிகமா இருக்கு. ஓகேவா? சமணர்களின் படுக்கை அங்க அதிகமா இடம்பெறக்கூடிய இடம் தான் இந்த ஓவாமலை. ஸோ இப்போ வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, கிமுல ஆரம்பிச்சு கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் ஓவாமலை. அப்ப மாங்குளம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. அப்ப மாங்குளம் பக்கத்துல ஓவாமலை இருக்குன்னா அப்ப அங்க என்னவா இருக்கும், மதுரை தான் சரியான விடையா இருக்கும். ஓகே, இப்ப கூட போன இதுல ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க, சமணர்கள் வந்து சமண படுக்கைகள் சமணப்பள்ளிகள் எங்க அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மதுரை அப்படின்றது ஆன்சரா இருந்துச்சு. குரூப் 1 கொஸ்டின். ஓகேவா? ஓகே, 20வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் வந்துட்டோம். பின்வரும் சரியானதை பொறுத்து. இது ஒரு 2022 காலகட்டத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சி, முக்கியமான அகழ்வாராய்ச்சி. கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பெரும்பாலை எங்க இருக்கு அப்படின்னா தருமபுரியா? ஆமா, தருமபுரியில தான் பெரும்பாலை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. மயிலாடும் பாறை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் மயிலாடும் பாறை இருக்கு. சிவகலை எங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. சோ இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா சிவகலை தான். அதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஓகேவா? சோ அதனால இந்த வட்டம் அதை பத்தின ஒரு வீடியோ தனியா கொடுப்போம். அதுல தெளிவா பேசலாம் சிவகலை பத்தி. ஓகேவா? சோ துலுக்கர்பட்டி எங்க இருக்குன்னு இப்பதான் பார்த்தோம். நம்பியாற்றின் இடது கரையில திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருப்பதா என்னன்னா துலுக்கர்பட்டி. சோ 2022 மார்ச் மாசத்துல அகழ்வாராய்ச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு இரும்பு காலத்தை சேர்ந்த ஒரு இடம். ஓகேவா? சோ அப்ப பெரும்பாலையும் துலுக்கர்பட்டியும் என்பது சரியாக பொருந்திருக்கு. அப்ப 1, 4 என்பது சரி. ஓகேவா? ஏன்னா சரியானது கேட்டிருக்காங்க. மயிலாடும் பாறைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம், சிவகலைங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு உண்டான ஒரு 20 கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டீடைலா தொழில் ஆராய்ச்சி பத்தி நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.